ആ എന്തുവാടേ? എന്താ വന്നേ? ബാത്റൂമില് വെള്ളമില്ലോ? നിന്റെ നാട്ടുകാരെവിടെ പോയടാ? എനിക്ക് தெரியாது. അറിയില്ലോ? ഇവനെ 2 ദിവസം കാണാത്തോണ്ട് ഇവൻ ചെയ്യേണ്ട പണിയൊക്കെ ഞാൻ ഇവിടെ ചെയ്തോണ്ടിരിക്കും. അറിയാവോ? നിനക്കിപ്പോ എന്ത് വേണം? തണ്ണിക്ക് ഏതാവത് ഏർപ്പാട് പണ്ണ. വെള്ളത്തിന് എങ്കിൽ ഞാൻ തന്നെ വെള്ളം കോരിക്കൊണ്ടുപോയി നിന്റെ മുമ്പ് വെച്ചുതരാം. ഇറങ്ങി പോണ അവിടുന്ന്. മലയാളത്തെ ഇൻസ് താങ്ക മുടിയില്ല. എന്താ ഫാദർ? എന്താ ഫാദർ? ഇവിടെ ഒരു വാച്ചറുള്ള അറിയാവോ? 2 ദിവസമായിട്ട് കാണാനില്ല. എന്ത് പറ്റിയെന്നു? 4 ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിക്കാൻ ഞാൻ അവനെ പറഞ്ഞു വിട്ടതാ. എന്ത് പറഞ്ഞു വിട്ടെന്നു? നീ ഈ റോഡിൽ പോയി 4 ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചിട്ട് തിരിച്ചു വരാൻ. 2 ദിവസമായിട്ട് കാണാനില്ല. ഈ ரோட்ல போய் பேப்பர் வாங்கிட்டு திருச்சி வாடா. ஏன் ஃபாதர் இப்படி மலையாளத்துல பேசி எங்களை கொல்றீங்க? அதுകൊണ്ട് அவன் இப்ப நேரா பஸ் கிஸ்ஸ புடிச்சு கிளம்பி போய் ஈரோடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு நேரா திருச்சியில இறங்கி பேப்பர் வாங்கிட்டு பொறுமையா வருவான். அதான் நடந்திருக்கும். இல்லன்னா 2 நாளா வராம இருக்க மாட்டான்ல. இப்ப ഞാനിപ്പ എന്തോ ചെയ്യുമെന്ന് പറ. முதல்ல நீங்க தமிழ்ல பேச பழகுங்க. അല്ല പിന്നെ ഞാനേ കഴിഞ്ഞ 2 ദിവസമായിട്ട് ഇവന്റെ പണിയൊക്കെ ഞാനാ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഗേറ്റ് അടയ്ക്കണം, കക്കൂസ് കഴുകണം, ഇതെല്ലാം എന്റെ പണിയായിട്ട് വന്നോണ്ടിരിക്കുക. അറിയാവോ? ഗുഡ് മോർണിംഗ് ഫാദർ. എന്താ കക്കൂസിലെ ഫ്ലഷ് വർക്ക് ആക്കല ഫാദർ? ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നില്ലയോ? ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നതിന് മുമ്പുള്ള കാര്യമൊക്കെ സാധിച്ചോ? ആണോ? എങ്കിൽ ഫ്ലഷ് ഞാൻ അടിച്ചു തരാം. വച്ചക്കറണ്ടാ. ഇത്രയും ദിവസമായിട്ട് ഈ പണിയൊക്കെ ഞാനാ ചെയ്യുന്നത്. കക്കൂസും കഴിക്കണം. ടീച്ചർക്ക് അറിയാവോ? என்னையும் கக்கூஸ் கழுவ கூப்பிடாதீங்க. அட நீ வந்துட்டியா? பேப்பரும் வாங்கிட்டு வந்துட்டியா? എന്തുവാ? നീ 2 ദിവസമായിട്ട് എവിടെയായിരുന്നു? 2 ദിവസം എന്തുവാ ഇത്? முதல்ல காதுல இருந்து அந்த சனியனை எடுத்து தூக்கி போடு, கீழே போடு. அப்பதான் கேட்கும். പേപ്പറായിരുന്നു 4 ஷீட். இது என்ன வாட்ச்மேன்? இது என் செலவுக்கான பில்லு. நான் சொன்னேன்ல ஃபாதர், பாண்டிச்சேரியில இருந்து ஈரோடு போன செலவு 300 ரூபா, ஈரோடுல இருந்து திருச்சி வந்த செலவு 200 ரூபா, அங்க இருந்து மறுபடியும் பாண்டிச்சேரி 250 ரூபா. இது என்ன நடுவுல கடன்? அது எங்க அப்பா அம்மா பாத்துட்டு அங்கேயே போயிட்டு வந்தியா? ഓ ബുദ്ധിശാലി ഫാദർ, ബുദ്ധിശാലി. ഒരു കാര്യം, ഡൽഹിയിൽ പോയി അവിടുത്തെ പ്രധാനമന്ത്രികളെ ഒന്ന് കണ്ടിട്ട് വാ. അത് നാളെ ചെയ്യാം. നാളേക്കാ? മരപ്പെട്ടി കഴുതേ മണി നിന്റെ എന്താ കണ്ണു വച്ചേ? இல்ல நான் ஒன்னும் கேட்கல. അല്ല കണ്ണു കൂടെ കേൾക്കാനും പറ്റില്ല. பாத்துட்டேன்ல, அப்போ கண்டிப்பா கேட்டிருப்பேன். അല്ലാതെ ഈശോയെ. தம்பி. அடித்திரடி. டேய், இப்படி வாசிட்டு இருந்தா பிசினஸ் எல்லாம் சூப்பரா நடக்கும். சத்யா, விடுறா அவள, விடு. இந்தா, இத கூட நீ வச்சுக்கோ. இழிஞ்சது. போமா. இழிச்ச வாய் பையன். டேய் மாப்ள, ஏற்கனவே அவன் நிறைய பழத்தை சுற்றுப்பா போல இருக்குடா. இப்படி அள்ளி வழங்கினு வச்சுக்க, ஊத்தி மூடிக்கிட்டு போக வேண்டியதான். ஆடா விடுறா, நீங்களாம் எனக்கு தர வேண்டிய கடனை எப்படா தந்து முடிக்க போறீங்க? அது வீட்ல காசே தர மாட்டேன்றாங்கடா. உனக்கு எவ்வளோடா வேணும் சொல்லு. என்னடா, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டுனாலும் நீ சொன்னதுதான்டா உண்மை. கடன் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. ச்சே, என்னடா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு.
ஒண்ணுமில்லாத என்ன எழுதவும் படிக்கவும் வச்சது நீங்க தானடா. கூட பிறந்தவன் மாதிரி பழகுற உங்ககிட்ட நான் கணக்கு பாப்பனாடா. சென்டிமெண்ட் ஆயிட்டான்டா, நாம எஸ்கேப் ஆயிடுவோம். அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு. எங்கடி என் போர்க்கு? இந்தாடா. இது கொடுத்துட்டு தப்பிச்சிருவியா? ஐயா பழம் எங்க? போடா புண்ணாக்கு. இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய் எந்தடா குட்டி தேவாங்கு அழுது தப்பிக்க பாக்குறியா? விடுனா, வலிக்குது. அந்த அண்ணன் சொல்லிதான் செஞ்சேன். டேய் மூட்டை என்னடா? இங்க வாடா. சின்ன வயல வச்சு வேலை கட்டுறியா? ஏய் ஏய் லேசா ஒரு பிட்ட போட்டேன். அரசியல்வாதி மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. இதுதான் பூஜாவோட பாட்டி வீடு. நம்ம பல வியாபாரி கிருஷ்ணா ஒரு நாள் கூட தவறாம இங்க வந்துருவோம். ரிட்டையர்ட் டீச்சரான உங்களுக்கு கிருஷ்ணா மேல அவ்வளவு பிரியம். டீச்சர் ஆண்டி, கிருஷ்ணா வந்திருக்கேன். கிருஷ்ணா, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலி. நீ உள்ள வா. இதோ வரேன். எங்க இருக்கீங்க? என்னாச்சு டீச்சர் ஆண்டிக்கு? உள்ள வாப்பா. இந்தாங்க டீச்சர் ஆண்டி, கொய்யா பழம். ஆமா, என்னாச்சு ஆண்டி கால்ல? அதை ஏன்பா கிருஷ்ணா கேக்குற? கடைக்கு போற வழியில விழுந்துட்டேன், கால் வீங்கிருச்சு. ஓ, அம்புட்டு தானா? நான் இப்ப சரி பண்ணிடுறேன். அந்த காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? ஐயோ வேண்டாப்பா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள டீச்சர் ஆண்டியோட கால் சுளுக்கு இருந்த இடம் தெரியாம ஓடி போயிரும். இல்லன்னா நான் ஒரு ஓட்டு ஓடி போயிருவேன். அப்படி எதுவும் பண்ணிடாதப்பா, அப்புறம் எனக்கு கொய்யா பழம் கிடைக்காம போயிடுமே. அது இருக்கட்டும். ஏன் டீச்சர் ஆண்டி தினம் ஒரு பழம் மட்டும் வாங்குறீங்க? ஒரு வாரத்துக்கு வாங்கி வைக்க கூடாதா? ஏயா, உனக்கு தினமும் வர கஷ்டமா இருக்கா? சே, அதுக்கு இல்ல. நீங்க இனி பழமே வாங்கலனாலும் நான் தினமும் இங்க வருவேன் டீச்சர் ஆண்டிய பாக்க. அது போதும் ராஜா. டீச்சர் ஆண்டி, போட்டோல யாரு? அவன் தான் என் மகன். அவன் இப்ப வேண்டாம், அத பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அவன் கூட உன்ன மாதிரி தான்ப்பா. தினமும் சாயந்தரம் பூஜாவுக்காக ஒரு கொய்யா பழம் கொண்டு வருவான். பூஜாவா? அது யாரு? என் பேத்தி சென்ட் ஜான்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ல 10வது படிக்கிறா. அப்ப பூஜாவோட அம்மா? பூஜாவை என்கிட்ட விட்டுட்டு அவ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்பா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட எங்களுக்கு வந்ததில்ல. அப்ப வீட்டை பாத்துக்கிறது? வீட்டு செலவெல்லாம் என் பென்ஷன் பணத்துல தாப்பா நடந்துகிட்டு இருக்கு. பூஜாவோட படிப்பு செலவுக்கு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ பணம் அனுப்புறாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு நல்ல மனசுள்ள புண்ணியவானா இருக்காரு. ஆண்டவா. டீச்சர் ஆண்டி, நான் கிளம்பட்டுமா? அப்புறம் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா உடனே கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. கிருஷ்ணா, கொஞ்சம் நில்லுப்பா. இது என் ஏடிஎம் கார்டு. இதுல இருந்து ஒரு 3000 ரூபாய் எடுத்து கொடுப்பா. பாஸ்வேர்டு 6456. பூஜா கையில கொடுத்து அதை தொலைச்சிருவா. நாளைக்கு போதுமா? போதும். சரி.
அவன்தான் கிருஷ்ணா. தினமும் உனக்கு பழம் கொண்டாந்து கொடுக்கறது அவன்தான். கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தேவதை எங்க ஸ்கூல்ல வந்து இறங்கினாங்க. மகாலட்சுமின்னு சொல்லுவாங்கல்ல, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அவங்க பேரும் லக்ஷ்மி தான், லக்ஷ்மி தேவி, எங்க இங்கிலீஷ் டீச்சர். பாத்திமா, எனக்கும் கொஞ்சம் தாடி. அப்படி நீ ஓசியில தின்னணுமா? ப்ளீஸ். சும்மா கெஞ்ச வேண்டாம். தரமாட்டேன்னா தரமாட்டேன். நீ அடிக்கிற கூத்தெல்லாம் நான் டீச்சர் கிட்ட போட்டு கொடுப்பேன். ஓ, இவரு பெரிய இவரு டீச்சர் நம்பிடுவாங்க. அப்படின்னா பிரின்சிபல் காரன் கிட்ட மாட்டி விட்டுருவேன். அதெல்லாம் ஒரு ஆளு, போய் சொல்லிக்கடா. என்ன இருந்தாலும் ஓவரா பண்ணாதீ குந்தாணி. தொலைஞ்சு போய் எரும மாடு. சரி. பாத்திமா, அங்க பாரு, அழகா இருக்காங்கல்ல. ராமன் சீடி படத்துல நடிச்ச விமலா ராமன் மாதிரியே இருக்காங்கல்ல. செம பிகரடி. வாடா போய் பார்க்கலாம். மெதுவா போடா. ஹேய், என்னம்மா? பாத்து. சாரி. இட்ஸ் ஓகே. பரவாயில்லம்மா. சாரி மேம். ஓகே. நீங்க எதுக்கா கூப்பிட்டீங்க? நீங்க விமலா ராமன் தானே? விமலா ராமனா? நான் உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்க புது டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் லக்ஷ்மி தேவி. நம்ம டீச்சரை போய் சினிமா நடிகைன்றான். இங்க கூட நான் கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் டீச்சர். பயப்படாதம்மா, டீச்சர் கூட ஹெல்ப் பண்ணலாம். இங்கயா? வாமா. இது எங்க வைக்கணும்? அது அந்த டீச்சர் டேபிள் பக்கத்துல. ஓகே மேடம், ஒரு நிமிஷம். எஸ். பிரின்சிபலோட பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. You may please stand outside. I'm Lakshmi Devi and I've come here with the principal's order to teach English. Sorry. Which is my table? Well, here. Oh. By the by, I'm Miss Shanta. ஏய் பூஜா, என்ன நீ டீச்சர் கிட்டயே வேலை வாங்குறியா? மேம், நான் சொல்லல, அவங்களே தான். சும்மா கூட கூட பேசாத. உனக்கு எப்பதான் புத்தி வரப்போகுதுன்னே தெரியல. கிளாஸ்ல உட்கார்ந்து கனவு காண்றத தவிர உருப்படியா உன்னால ஏதாவது பண்ண முடியுதா? நோ டீச்சர், நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். லெட் ஹர் கோ. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது டீச்சர். ப்ளீஸ் டீச்சர், அவ ஒண்ணும் பண்ணல. ஜஸ்ட் லெட் ஹர் கோ. மிஸ் சொன்னதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். மொக்க கழுத. போ. Hey,